வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். ஷியோமி தரப்புல இருந்து எம்ஐ பேண்ட் 5 இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஏற்கனவே அவங்க லான்ச் பண்ண எம்ஐ பேண்ட் 4க்கும் எம்ஐ பேண்ட் 5க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த எம்ஐ பேண்ட் 5ல என்னென்ன விசேஷங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எம்ஐ பேண்ட் 4க்கும் எம்ஐ பேண்ட் 5க்கும் டிசைனில் அவுட்டர் தோற்றத்தில் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அவ்வளோத்துக்கு இந்த ட்ராக்கர்னுடைய சைஸ், இந்த ஸ்ட்ராப் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் தான். ட்ராக்கர்னுடைய சைஸ் வந்து சேமாக இருந்தாலும் டிஸ்பிளேயில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எம்ஐ பேண்ட் 5ல பார்த்தோம் அப்படின்னா 1.1 இன்ச் டிஸ்பிளே, இது வந்து 0.95 இன்ச் டிஸ்பிளே எம்ஐ பேண்ட் 4ல். ஸோ கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் எக்ஸ்ட்ரா அந்த எழுத்துக்கள்லாம் அவங்களால அக்காமடேட் பண்ண முடியுது. எம்ஐ பேண்ட் 5ல ஒரு 11 ஸ்போர்ட்ஸ் மோடு கொடுத்துருக்காங்க. எம்ஐ பேண்ட் 4ல ஒரு 6 ஸ்போர்ட்ஸ் மோடு இருந்தது. ஸோ எக்ஸ்ட்ராவாக யோகா இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க போல். ப்ளஸ் வாட்ச் ஃபேஸ்லாம் பார்த்தோம்னா எம்ஐ பேண்ட் 5க்கு 100கணக்கான வாட்ச் ஃபேஸ் இருக்குங்க. வரிசையாக போய்கிட்டே இருக்குது, வதன்னு அவ்வளோ வாட்ச் ஃபேஸ் சப்போர்ட் இருக்குது. எம்ஐ பேண்ட் 4க்குமே நிறையா இருந்தது, பட் அதை விட இதில் நிறையா இருக்குது. அகைன் இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா கஸ்டமைசபிள் வாட்ச் ஃபேஸ், உங்களுடைய ஃபோட்டோவை போட்டுக்கிற மாதிரி கஸ்டமைசபிள் வாட்ச் ஃபேஸ் எல்லாமே எம்ஐ பேண்ட் 5லையும் இருக்குது. அப்புறம் ஒரு முக்கியமான சேஞ்ச் என்னன்னா, இப்போது எம்ஐ பேண்ட் 5ஐ நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மேக்னெட்டிக் பின். ஸோ பின்னாடி அப்படியே ஒட்டிக்கிட்டு நீங்கள் ஈஸியாக நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ட்ராக்கரை தனியாக கழட்டி இன்னொரு டாக்கில் போட்டு சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. ஈஸியாக நீங்கள் அப்படியே ஸ்ட்ராப்புக்குள்ளேயே போட்டுட்டு இந்த ஸ்ட்ராப்லேருந்து கழட்டணும் கூட அவசியம் கிடையாது. மேக்னெட் மூலமாக நீங்கள் அட்டாச் பண்ணிடலாம். PAI ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமேஸ்ஃபிட் பேண்ட்லாம் பார்ப்போம். ஸோ அந்த PAI ஸ்கோர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ஸ்ட்ரெஸ் லெவலில் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ரீதிங் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பெண்களுடைய மாதவிடாயை கணக்கு பண்ணுறதுக்கு பீரியட் ட்ராக்கிங் இதில் கொடுத்துருக்காங்க. மியூசிக் கண்ட்ரோல் இரண்டுலேயுமே இருந்தது. எம்ஐ பேண்ட் 4லையும் எம்ஐ பேண்ட் 5லையும் மியூசிக் கண்ட்ரோல் இருந்தது. பட் இதில் எக்ஸ்ட்ராவாக கேமரா ஷட்டர் கண்ட்ரோலும் இப்போது எம்ஐ பேண்ட் 5ல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் ஃபீச்சரில் பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ தான் வித்தியாசங்கள். இப்போ வந்து இந்த எம்ஐ பேண்ட் 5ல உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எம்ஐ பேண்ட் 5உடைய ஸ்க்ரீன் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்குது. டிஸ்பிளேயோடைய பிரைட்னஸ் நீங்கள் அவுட்டோரில் போனோம் அப்படின்னா மேக்ஸிமம் பிரைட்னஸில் நீங்கள் வச்சுக்கணும். மேக்ஸிமம் பிரைட்னஸ் செட் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸ் இங்கே செட்டிங்ஸ்குள்ளே பத்திரமா ஒழிச்சு வச்சுருக்காங்க. அதில் போய் பிரைட்னஸை வந்து ஹையில் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வெளியில் இருக்கிறப்போ க்ளீனாக தெரியுது. பட் மீடியமில் இருந்துச்சு அப்படின்னா வெளியில் அவ்வளோவா தெரியல. இன்டோர் கண்டிஷன்ஸில் மீடியம்லேயே உங்களுக்கு சூப்பராக தெரியுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, எழுத்துக்கள்லாம் ரொம்பவே சிறுசாக இருக்குது. எனக்கு இந்த பார்க்குறதுக்கு இந்த எழுத்துக்கள்லாம் இந்த டிஎன்டி அலார்ம் இதெல்லாம் எப்படி வாசிப்பாங்க அப்படின்னு தெரியல. பெரியவங்களுக்குலாம் கொடுத்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வாசிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனால் எம்ஐ பேண்ட் 4ல அதெல்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கு ஈஸியாக இருந்தது. ஒரு ஐக்கன்ஸ்லாம் போட்டு அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்காம எழுத்து வடிவத்தில் கொடுத்து அதுவும் சின்ன ஃபாண்ட்டில் கொடுத்தது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்தோடனே ஹோம் ஸ்க்ரீன். ஸோ அந்த ஹோம் ஸ்க்ரீனில் வாட்ச் ஃபேஸை வந்து உங்களுக்கு எப்படி மாற்றணும் நீங்கள் மாற்றிக்கலாம். இன்ஃபேக்ட் இதில் இருக்கிற அந்த வாட்ச் ஃபேஸை கூட நீங்கள் மாற்றணும் அப்படின்னா செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு பேண்ட் டிஸ்பிளே அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச பேண்டு டிஸ்பிளேயை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதையும் கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துல எந்த அம்சங்கள் வேணும், ஸ்டெப்ஸ் வேணுமா, ஹார்ட் ரேட் வேணுமா, கேலரிஸ் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் இதில் சூஸ் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறாங்க, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி எவ்வளோ தூரம் ஓடிருக்கீங்க, எவ்வளோ கேலரிஸ் நீங்கள் பேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விவரங்கள் உங்களுக்கு காமிக்கும். அதுக்கு அடுத்தபடியாக PAI ஸ்கோர். ஸோ இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத வீக்லி அடிப்பே ஒரு வாரத்துக்கு உங்களுடைய ஸ்கோர் 100 இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஹார்ட்னுடைய ஹெல்த் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறது அர்த்தமாக. ஸோ ஹார்ட் ரேட் மானிட்டருடைய அக்யூரசியை நம்ம வந்து இப்போ மெஷர் பண்ணுவோம். அக்யூரசி எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ எம்ஐ பேண்ட் 5 வந்து 68ன்னு காமிக்குது. எம்ஐ பேண்ட் 4 76 அப்படின்னு காமிக்குது. ஆனால் 69 பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிமீட்டர் காமிக்குது. ஸோ எம்ஐ பேண்ட் 4ஐ விட எம்ஐ பேண்ட் 5ல வந்து கொஞ்சம் அக்யூரசி, ஹார்ட் ரேட் அக்யூரசி பெட்டராக இருக்குது. ஹார்ட் ரேட்டுக்கு அடுத்தபடியாக நோட்டிஃபிகேஷன்ஸ், உங்கள் மொபைல் ஃபோன் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ், கால் நோட்டிஃபிகேஷன், SMS நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் வாசிச்சுக்கலாம். அதுக்கடுத்தபடியாக ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலில் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தபடியாக ஈவெண்ட்ஸ்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனில் போய் இன்றைக்கி என்ன ஈவெண்ட்ஸ் ரிமைண்டர் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்புறம் வெதர் நீங்கள் பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ மதுரையில் வந்து என்ன டெம்பரேச்சர் இருக்குது, இன்றைக்கியோடைய ஃபோர்காஸ்ட் என்ன, UV எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும்,
நாளைக்கு எப்படி இருக்கும் வெதர், இதெல்லாம் வந்து இதிலேயே பார்த்துக்கலாம். இதில் எனக்கு என்ன ஒரு ஃபீட்பேக் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த ஐக்கனை வந்து இந்த ஐக்கன் இந்த மாதிரிலாம் காமிக்கிறதுக்கு பதிலாக இந்த ஐக்கன்லேயே வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை காமிச்சிருக்கலாம். அதாவது உதாரணத்துக்கு வெதர் வந்து இப்போது இன்றைக்கி இருக்கிற கரண்ட் டெம்பரேச்சரை இதில் காமிச்சிட்டு அதை நான் திருப்பி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்லாம் காமிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். வெதருக்கு அப்புறம் ஒர்க் அவுட் இருக்குது. ஸோ ஒர்க் அவுட்டில் அவுட்டோர் ரன்னிங், த்ரெட்மில், சைக்கிளிங், இன்டோர் சைக்கிளிங், வாக்கிங், எலிப்டிக்கல் ட்ரெய்னர், ரோவிங் மிஷின், யோகா, ஜம்பிங் ரோப், பூல் ஸ்விம்மிங், ஃப்ரீ ஸ்டைல் எக்ஸசைஸ், இந்த மாதிரி 11 விதமான எக்ஸசைஸ்க்கான சப்போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. பட் எல்லாமே எழுத்துக்கள் பார்க்குறதுக்கு ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிறுசாக கஷ்டமாக இருக்குது. எனக்கே ஸ்ட்ரெயினாக இருக்குது. பெரியவங்களுக்குலாம் இது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கு அடுத்தபடியாக மோர் அப்படிங்கிற செக்ஷனுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா டு நாட் டிஸ்டர்ப், அலாரம், கேமராவை நீங்கள் ஷட்டரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது, மியூசிக் கண்ட்ரோல், ஸ்டாப் வாட்ச், டைமர், டிவைஸ் ஃபைன் பண்ணுறது, உங்கள் மொபைல் ஃபோனை ஃபைன் பண்ணுறது, சைலண்ட் மோடில் போடுறது, வேர்ல்டு கிளாக் கூட இதில் இருக்குது. அப்புறம் பேண்ட் டிஸ்பிளேயோட செட்டிங்ஸ் அதை மாற்றிக்கிறது, அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா செட்டிங்ஸ், பிரைட்னஸ், லாக் ஸ்க்ரீன் பண்ணுறது, ஸ்க்ரீனை வந்து ஆட்டோ ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணுறது, எவ்வளோ நேரத்தில் நீ ஆட்டோ ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிற செட்டிங். அப்புறம் ப்ரெஸ் ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா வாட்ச் ஃபேஸை ஹோல்டு பண்ணோம்னா என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி நடக்கணும் அப்படிங்கிறது. அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவிட்டி டிடெக்ட் பண்ணணுமா அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அதில். ஸோ ரீபூட், ஃபேக்டரி ரீசெட், ஸோ இந்த மாதிரி எல்லா அம்சங்களும் இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த Mi Band 5 இருக்கட்டும், Mi Band 4 இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு கம்பெனியன் அப்ளிகேஷனோட உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் பேர் பண்ணி ஆகணும். ஸோ அந்த அப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா Mi Fit அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த அப்ளிகேஷனில் பல விதமான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்டேட்டஸில் வந்து உங்களுடைய இன்றைய நிலவரம் அப்படிங்கிறத காமிக்கும். வாட்ச் ஃபேஸ்லாம் மாற்றுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இதில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எந்த வாட்ச் ஃபேஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபோட்டோவை போட்டு கூட வாட்ச் ஃபேஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஃபோட்டோவையோ உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய ஃபோட்டோவோ இதில் நீங்கள் வாட்ச் ஃபேஸை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த பேண்டினுடைய மற்ற செட்டிங்ஸ் எல்லாமே இந்த அப்ளிகேஷன் மூலமாக தான் நீங்கள் பண்ணி ஆகணும். ஸோ வாக்கிங் ஸ்டெப்ஸினுடைய அக்யூரசி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா Mi Band 4 இருக்கட்டும், Mi Band 5 இருக்கட்டும், ஸ்டெப்ஸ் கவுண்ட் பண்ணுறதுல அக்யூரசி கிட்டத்தட்ட ஒரு 80 to 85% அக்யூரேட்டாக இருக்குது அப்படிங்கிறது நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சது. பேட்டரி லைஃப் அவங்க ப்ராமிஸ் பண்ணுறது ஒரு 14 days வரைக்கும் அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க. பட் நான் இதை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இந்த Mi Band 5னுடைய சரியான விலை எனக்கு தெரியாது. கமெண்ட்டில் மற்றும் டெஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணி விடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த Mi Band 5 பற்றின வேறு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் GiriSonnaSeri சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.